வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த அடையாளம் தெரியாதவர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், அங்கு தற்போதைய சூழ்நிலை என? மீட்பு பணிகள் எந்த கதியில் இருக்கின்றன? வயநாடு நிலச்சரிவில் மிகவும் ஒரு கொடுமையான நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இடத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். 36 முழு சடலங்களும் ஒரே இடத்தில் புதைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்டவர்களினுடைய உடல் பாகங்கள் தனித்தனியாக தற்போது இந்த புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதியில் மட்டும் தற்போது 150க்கும் மேற்பட்டவர்களினுடைய உடல்கள் ஒரே நேரத்தில் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ்கள் நீண்ட வரிசையில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த உடல்களானது நல்லடக்கம் செய்யப்படுகிறது. மிகவும் பொறுமையாக ஒவ்வொரு உடலும் தனி ஆம்புலன்ஸில் எடுத்து வரப்பட்டு ஒவ்வொரு உடலுக்கும் குறிப்பிட்ட மரியாதை கொடுக்கப்பட்டு அந்த உடல் நல்லடக்கமானது செய்யப்படுகிறது. குறிப்பாக கேரளாவினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த புதுமலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் அதாவது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த உடல் நல்லடக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த புதைக்கப்பட்ட அனைவருமே பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாதவர்கள். அவர்களுடைய உறவினர்கள் யாரும் இந்த ஒரு வாரமாகியும் அவர்களுக்கு யாரும் வராததன் காரணமாக இந்த உடல்கள் எல்லாம் தற்போது நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அரசின் சார்பாகவே ஒவ்வொரு உடலுக்கும் தனியாக எண் கொடுக்கப்பட்டு அந்த எண்ணின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் தற்போது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கேரளா நிலச்சரிவில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 402 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த உயிரிழப்புகள் மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரையும் இன்னும் 200 பேரினுடைய அடையாளம் சடலங்கள் எங்கே இருக்கிறது என்றே தெரியாத சூழல் இருக்கிறது. இந்த ஒரு கலங்கடிக்கக்கூடிய காட்சி நாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் நீண்ட வரிசையில் ஆம்புலன்ஸ்கள் வரிசையில் காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சடலங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு மனதுக்கு ஒரு வருத்தத்தையும் வலியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இது பார்க்க முடிகிறது. யாருடைய முகத்திலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் மிகவும் இறுக்கமான சூழலில் அனைவரும் இருப்பதை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் அந்த NDRF வீரர்களினுடைய தேடுதல் பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் 250க்கும் மேற்பட்டவர்கள் காணாத சூழலில் இந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரகுவரன், நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளான மற்ற சூரல்மலா போன்ற இடங்களில் மீட்பு பணி என்பது எந்த கதியில் நடந்து வருகிறது? ரகுவரன், சூரல்மலா போன்ற பகுதிகளெல்லாம் சூரல்மலை, முண்டக்கை போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீட்பு பணியானது இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மோப்ப நாய்கள் கொண்டு அந்த சோதனையானது இன்று செய்யப்பட்டது. இன்று பார்த்திங்கன்னா 9 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது மோப்ப நாய் உதவியுடன். மோப்ப நாய் எந்த இடத்துல கடாவர் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாய் எந்த இடத்துல அந்த குறைக்குதோ அந்த எந்த இடத்துல சடலங்கள் இருக்கோ அந்த இடத்த உறுதிப்படுத்தணுன்னு அந்த இடத்துல JCP வாகனங்கள்லாம் கொண்டு இந்த மீட்பு பணி நடைபெற்ற போது 9 சடலங்களுக்கு மேல் இன்று மட்டும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து இது ஒரு ப்ராசஸும் தொடர்ந்து அதிக லெவலில் நடந்துட்டு இருக்கிறதுனால எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான தன்னார்வ தொண்டர்கள் இங்கே இந்த பணியை ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அரசு அதிகாரிகள் அரசு நடவடிக்கை ஒரு புறம் இருந்தாலும் இவ்வளவு தேவைக்கும் ஏன்னா ஆம்புலன்ஸ் தேவைப்படுது, டிரைவர் தேவைப்படுறாங்க, JCP தேவைப்படுது, ACPக்கான டிரைவர் தேவைப்படுறாங்க, அனைவருக்கும் உணவு தயாரிக்க வேண்டியிருக்கிறது, இந்த சடலங்களை நல்லடக்கம் செய்வதற்கான தேவைகள் இருக்கிறது. இது போன்ற நிறைய பணிகளுக்கு இங்கே ஆட்கள் தேவைப்படுகிறது. அனைவரும் வாலண்டியர்ஸாக இங்கே இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 200 பேரின் சடலங்கள் ஓரளவு நியர்லி வரும்போது தான் இந்த மீட்பு பணியானது முடிக்கப்படும் என்று NDRF-னுடைய கமாண்டர் நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மனதை ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.